என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ மூகாம்பிகா மருத்துவக் கல்லூரி சார்பில் நடத்தப்படும் இந்த மருத்துவ முகாமிற்கு வந்த அனைவருக்கும் எங்களுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். பயோனியர் குமாரசாமி காலேஜ் நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கேம்ப் வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரீனிங் தான். நிறைய பேருக்கு நிறைய டிசீசஸ் வந்து தெரியாமல் இருக்கலாம். சில டிசீசஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். சப்போஸ் பிபி, சுகர் ஏதாவது இருந்தானா நம்ம பெட் டெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ அது வந்து நமக்கு தெரியாமவே நிறைய வருஷங்கள் வந்து சிலருக்கு வந்து இருக்கலாம். அது வந்து சடனாக வரைச்சும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் வந்து நமக்கு இந்த டிசீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து நுரையீரல் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவர், கிரிட்டிக்கல் கேர் ஃபிசிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐசியூலலாம் ஒர்க் பண்ணுவோம். சில டைம் பார்த்திங்கன்னா யாராவது ரொம்ப பிரெத்லெஸ்னஸ் அந்த மாதிரி ரொம்ப மூச்சு திணறலாம் கூட்டிகிட்டு வருவாங்க. நம்ம பிபி பார்த்தோம்னா வந்து 200/120 இருக்கும். யூரியா பார்த்தோம்னா 100க்கு மேலே இருக்கும். கிரியாட்டினின் பார்த்திங்கன்னா 5 இருக்கும். பார்த்தா அவங்களுக்கு வந்து இந்த நம்ம அவங்ககிட்ட கேட்போம், இந்த மாதிரி பிபி ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்போம். கேட்டால் வந்து பிபியே கிடையாது, பிபியே நாங்கள் பார்த்ததில்லை. பேசிக்கலாக அவங்களுக்கு வந்து இது வந்து பிபி ரொம்ப வருஷமாக இருந்திருக்கணும். ஆனால் வந்து நம்ம கண்ட்ரியில் அந்தளவுக்கு நம்ம ஸ்க்ரீனிங்லாம் இல்லாதனால அவங்க வந்து அவங்களுக்கு பிபியே தெரியல. அது வந்து கிட்னியை பாதிக்கிற அளவுக்கு வந்தாச்சு. பார்த்த பிறகு ரொம்ப சிவியரான டைமில் தான் அவங்க ஹாஸ்பிட்டல் வராங்க. அந்த டைமில் பார்த்தா பிபி ரொம்ப ஹையாக இருக்குது. பிபினால் வந்து நமக்கு கிட்னியும் பாதிச்சிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஸ்க்ரீனிங்கோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ சின்ன வயசுலேருந்தே இப்போ வந்து இயர்லி ஒன்ஸாவது நம்ம வந்து பிபி, பிளட் சுகர் இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் முதல்ல நம்ம பண்ணுறவுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் குழுவில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டி மருத்துவர்கள் இருக்காங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் நாங்கள் இனிஷியல் ஆலோசனைகள் வந்து நம்ம தகுந்த ஆலோசனை வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரீனிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாம் சின்ன சின்ன டெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் அதுக்குடைய இம்பேக்ட் நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறனால அதுக்கு இம்பேக்ட் வந்து ரொம்ப ப்ரொஃபவுண்டாக இருக்கும். நான் வந்து பிஜி படித்தது வந்து நம்ம அப்போலோ கிரீம்ஸ் ஹாஸ்பிட்டல், கிரீம்ஸ் ரோடில் உள்ள அப்போலோ மெயின் ஹாஸ்பிட்டலில். ஸோ அப்போ வந்து அங்கே ஒரு சீனியர் நெஃப்ராலஜிஸ்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நம்ம முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கே அவர் வந்து நெஃப்ராலஜிஸ்ட், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். ஸோ அவர் ஒரு நாள் ஒன்று சொன்னார். என்னென்னா, அவர் வந்து ஒரு சென்னைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கிராமத்தை தத்தெடுத்திருக்கார். இயர்லி ஒன்ஸ் வந்து அங்கே போவார். போயிட்டு எல்லாருக்கும் பிபி பார்ப்பார், எல்லாருக்கும் பிளட் சுகர் பார்ப்பார், எல்லாருக்கும் ஒரு யூரின் ரொட்டீன்னு ஒரு சிம்பிள் யூரின் டெஸ்ட் பண்ணுவார். யூரினில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கான்னு பார்க்குறதுக்காண்டி. 4வது வந்து கிரியாட்டினின் ஒரு பிளட் டெஸ்ட், சிம்பிள் டெஸ்ட். இந்த 4 டெஸ்ட்டுமே ரொம்ப சாதாரண டெஸ்ட்டு. பிளட் சுகர், இந்த கிரியாட்டினின் ப்ளஸ் யூரின் ரொட்டீன், பிபி, இந்த 4 டெஸ்ட்டும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் தொடர்ந்து ஒன்ஸ் a year பண்ணிகிட்டு இருந்தார். பண்ணிகிட்டு இருந்ததுனால அவர் சொன்னார், அந்த வில்லேஜில் ஒரு பர்சனுக்கு கூட வந்து 15 இயர்ஸில் வந்து இந்த ரீனல் ஃபெயிலியர் வந்ததில்லை. நம்ம வந்து க்ரானிக் கிட்னி டிசீஸ்னு சொல்லுவோம், சிகேடின்னு. ஸோ இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து என்னென்னா எண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா டயாலிசிஸ்லாம் தேவைப்படும், சிலருக்கு ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவைப்படும். பட் இந்த 4 டெஸ்ட்டும் சிம்பிள் டெஸ்ட்டு, உங்கள் பிபி கரெக்டாக இருக்கா, ஏன்னா வந்து இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் வந்து இந்த பிளட் ப்ரெஷர்னாலையும் சுகர்னாலையும் யூரினில் ப்ரோட்டீனூரியானாலையும் இல்லைனா அந்த கிரியாட்டின் எலிவேஷனால் இந்த மாதிரி காரணங்களால் தான் வருது. ஸோ இதை வந்து முதல்ல நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறனால, எல்லாருக்கும் பண்ணுறனால இந்த தேவையில்லாத நமக்கு எண்ட் ஸ்டேஜில் வர இந்த டயாலிசிஸ், ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பெரிய அளவில் நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ தட் இஸ் த யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் த சிம்பிள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா வந்து நமக்கு டயபெட்டிஸ் எஸ்பெஷலி வந்து நமக்கு எல்டர்லி வந்து பார்த்திங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வந்து பெரிய அளவில் நம்மளுடைய உணவு பழக்கங்களால் தான் திருப்பி நமக்கு தப்பான உணவுகள், தப்பான இதில் சாப்பிட்றனால தான் நமக்கு பெரிய அளவில் வருது. கொஞ்சம் ஜெனட்டிக் காம்பனண்ட் இருக்கலாம், ஆனால் மோஸ்ட்லி வந்து இந்த டைப் 2 டயபெட்டிஸ் பிகாஸ் ஆஃப் த நம்ம டயட்ரி ஹேபிட்ஸ். ஸோ இந்த டைப் 2 டயபெட்டிஸும் நம்ம வந்து வராமல் தடுக்கணும்னா சில வழிமுறைகள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சுகர் இருக்குல்ல, சுகரை வந்து ரொம்ப சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு வந்து லிமிட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நீங்கள் எல்லோரும் ரொம்ப யங்காக இருக்கிறீங்க, இப்போமே சொல்கிறது ஒரு நல்ல இது கிடையாது. பட் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 30 இயர்ஸ் மேலே வந்த பிறகு நீங்கள் சுகரை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். செகண்ட் வந்து நைட்டு சாப்பாடு வந்து யூஸ்வலாக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 6 o'clock மேலே சாப்பாடு
அவாய்ட் பண்ணுறது. இது ஜென்ரலாக இப்போ உங்கள் ஏஜ் குரூப்பில் இல்லை, அட்லீஸ்ட் இப்போ வந்து 40 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 6 o'clock மேலே வந்து சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம இன்சுலின்லாம் வந்து அதுக்கும் ஒரு சிர்காடியன் ரிதம் மாதிரி இருக்குது. அது வந்து 6 o'clock மேலே வந்து ரொம்ப அந்தளவுக்கு வந்து செயல்படுறது கிடையாது. செகண்ட் வந்து நம்ம வந்து ஒரு 2 இது இருக்குது, ஃபாஸ்டிங் விண்டோ, ஃபுட் விண்டோன்னு இருக்குது. இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் 6 மணிக்கு சாப்பாடு ஏதாவது காஃபி குடிப்பாங்க, நைட்டு 11 மணி வரை சாப்பிடுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த பாடியில் அந்த ஃபுட் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டட் டைம் பீரியடில் இருக்குது ஃபுட் விண்டோ. அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் விண்டோ வந்து அவங்களுக்கு வந்து நைட்டு 11 o'clockலேருந்து மார்னிங் 6 o'clock வருது. ஒரு 6 hours 7 hours தான் வந்து இந்த ஃபாஸ்டிங் விண்டோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம பாடியில் உள்ள ஹோல் மெட்டபாலிக் ஃபோக்கஸே வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி அந்த எனர்ஜியை எடுத்து அந்த ஸ்டோர் பண்ணுறதுலேயே வந்து அந்த பாடிக்குடைய மெட்டபாலிக் அந்த ஃபோக்கஸும் எனர்ஜியும் வந்து வேஸ்ட் ஆகிடுது. அப்படி இருக்கொச்சம் வந்து பாடியால் வந்து மற்ற வேலைகள் வந்து பண்ண முடியல. பாடிக்கு வந்து நிறைய ஹவுஸ் கீப்பிங் வேலையில் இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, காலையிலேருந்து நைட்டு வேறு வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள க்ளீனாக இருக்கா, இதெல்லாம் பண்ண முடியுமா, க்ளீன் பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி பாடிக்கும் ஃபுல்லாக நீங்கள் தொடர்ந்து ஃபுட்டு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது ஃபுல் ஃபோக்கஸையும் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுலே தான் இருக்கும். ஃபுட் இல்லாமல் இருக்கிற டைமில் தான் அது பாடியில் உள்ள அந்த செல்ஸ்லாம் நல்லா இருக்குதா, செல்லுக்கு ஹெல்த் நல்லா இருக்குதா. இப்போ வந்து செல்ஸ் வந்து எப்படின்னா நல்லா டிவைட் ஆகி அது வந்து ஒரு சில டைம் என்ன ஆகுனா தப்பாக டிவைட் ஆகி கேன்சர்ஸ் எல்லாம் மாறும். நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா பாடிக்கு டைம் இருக்கும், அந்த மெட்டபாலிக் எனர்ஜி இருக்கும், அந்த கேன்சர்ஸ் எல்லாம் பாடியே வந்து கொன்றும். நீங்கள் ஃபுட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பாடியால் இந்த ஹவுஸ் கீப்பிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடை வந்து 6 o'clock, எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் above 30 above 40, நீங்கள் எங்கே இருக்கனால உங்களுக்கு பொதுவாக இந்த ப்ராப்ளம் வராது. பட் உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கோ நீங்கள் வந்து இதை சொன்னால் நல்லாயிருக்கும். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம், ப்ரோட்டீன் வந்து கம்மியாக எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். ப்ரோட்டீன் வந்து நம்ம நிறையா எடுக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும். ஃபோர்த் வந்து இது வந்து இந்த ரிசர்ச்சில் என்ன பண்ணியிருக்காங்களா, நம்ம எந்த ஆர்டரில் நம்ம சாப்பிட்றோம் அது வந்து இட் ஹேஸ் சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட்ஸ். இப்போ வந்து சேம் சாப்பாடு, இப்போ ஒரு ரைஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் இருக்குது, ஒரு ஃபிஷ் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ரைஸை சாப்பிட்டுக்கிட்டு அடுத்து வந்து ஃபிஷ்ஷு சாப்பிட்டுட்டு அடுத்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டிங்கன்னா போஸ்ட் மீல் சாப்பிட்ட பிறகு உள்ள அந்த பிளட் சுகர் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு ரைஸ் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். சப்போஸ் இந்த ஆர்டரை மாற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு அடுத்து ஃபிஷ் சாப்பிட்டுட்டு கடைசியாக ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா இந்த போஸ்ட் மீல் இந்த சுகர் ஸ்பைக் வந்து கம்மியாகுது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம ஆர்டர் ஆஃப் ஃபுட் சேம் சாப்பாடு தான், சேம் குவான்டிட்டி தான், பட் நம்ம எந்த ஆர்டரில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம எப்போவுமே வந்து ஃபைபர், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஃபைபரை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அடுத்து ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு கடைசியாக தான் நம்ம வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸை வந்து எடுக்கணும். இந்த ஆர்டரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்ட் மீல் வந்து இந்த சுகர் ஸ்பைக்கை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். 5th பாயிண்ட் வந்து எப்போ சாப்பிட்டாலும் யூஸ்வலாக ஒரு பெரிய மீல் சாப்பிட்டாலும் ஒரு 10 minutes வாக் பண்ணணும். சாதாரண வாக் தான், பெரிய ரன்னிங்கோ இதெல்லாம் கிடையாது. சாப்பிட்டுட்டு ஒரு 10 minutes வாக் பண்ணிங்கன்னா ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா வந்து இந்த போஸ்ட் மீல் ஸ்பைக் இருக்குல்ல, சுகர் ஸ்பைக் வந்து அது சிக்னிஃபிகண்ட்டாக ரெடியூஸ் பண்ணுது. அப் டு 20% வந்து போஸ்ட் மீல் ஸ்பைக் வில் பி ரெடியூஸ்ட் இஃப் யூ வாக் ஃபார் 10 minutes, 10 to 15 minutes, சிம்பிள் ஸ்மால் வாக் ஆஃப்டர் யூஆர் டேக்கிங் அ பிக் மீல். ஸோ இந்த இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்மால் டிப்ஸ் தான், ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த டயபெட்டிஸ் இந்த மாதிரி உள்ளதை பெரிய அளவில் நம்ம வந்து தடுக்கலாம். நன்றி, வணக்கம்.